ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பாலாஜி காசுநாதன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி ஹேக் பண்ணப்பட்டது, நான் அதை எப்படி ரிகவர் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரிகவர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஹேக் பண்ணாங்கன்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன். அதளவுக்கு பயங்கர ப்ரொஃபஷனலாக மாஸ்டர் பிளான் மாரி பண்ணியிருக்காங்க. எனக்கு நிறைய லிங்க்ஸ்லாம் வரும். நான் அந்தளவுக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். எதுவுமே நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு 10,000 உள்ள ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இது போல் ஹேக் ஆனது நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ இது போல் நெக்ஸ்ட் டைம் இதுமாரி எந்த லிங்க்ஸ் எதுவுமே வந்தாலும் மோஸ்ட்லி இந்த ட்ரேடிங் சம்மந்தமான எந்த லிங்க்ஸ் வந்தாலும் அதெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு பயங்கர கான்ஷியஸாக இருந்தேன். இந்த தடவை என்னை எப்படி அவங்க ட்ரிக் பண்ணாங்கன்னா, எனக்கு மெயில் வந்தது. ஆக்சுவலாக அந்த மெயிலோட லோகோவே பார்த்தீங்கன்னா அந்த மெட்டா லோகோ அதில் இருந்தது. என்ன சொல்லியிருந்தாங்க, இது போல் அவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டா வெரிஃபைட் கொடுக்குறோம், நீங்கள் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ட்டு மாரி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட ஐடி அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த மெயிலே அந்த லிங்க் வந்துச்சு. நான் ஃபஸ்ட் நாள் ட்ரை பண்ணேன். அது அதேமாரி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கிடச்சி. ஏன்னா பாஸ்வேர்ட் ராங்னு வருது. நான் இந்த பாஸ்வேர்ட் தானே பண்ணேன், என்னடா தப்புன்னு வருது. திரும்பியும் பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணேன். அதுக்கு முன்னாடி போட்ட பாஸ்வேர்டும் ட்ரை பண்ண வரல. அப்புறம் அவன் என்ன சொல்கிறான், உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அது சொல்லுங்கள் அப்படின்ற மாரி ஒரு இது வந்தது. நான் அது கூட எனக்கு அப்போ வரல. ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் தெரில. ஒரு 2 நாள் இப்படி இருந்தது. ஆனால் 3ஆம் நாள் ஐயோ இது என்னடா மெட்டா வெரிஃபைடு வந்திருக்கு, கண்டிப்பாக நம்ம வாங்கியே ஆகணும், ஏன் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது, ஸோ நம்மளோட ஒர்க்கை பார்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த ஒரு ஆர்வ கோளாறில் பார்த்திங்கன்னா திரும்பியும் இன்ஸ்டாலேருந்து இந்த ஒரு ஓடிபி வந்துச்சு. அதையும் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வந்துச்சு, நடுவில் கன்ஃபர்மேஷன் பண்ணுற வரைக்கும் உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறாதீங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அப்போ தான் நான் டவுட் பட்டேன், ஒருவேளை இது ஸ்கேமாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. சரி, நான் அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இதை பற்றி எந்த விதமான வீடியோஸும் இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் வீடியோஸ் வரும், இதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சரி க்ரோம்லேயே ப்ரௌஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்போது ஒரு 2 ஆர்டிக்கல் மட்டும்தான் இதை பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ இது போல் நம்மக்கிட்ட ஸ்கேம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது கூட இந்தளவுக்கு ப்ராப்பரான ஸ்கேமாக இருக்குது. அது கூட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே இங்கிலீஷில் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சலான்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரொஃபஷனலாக இருந்தது. ஸோ எனக்கு டவுட் பட்டு என்ன பண்ணுறேன், உடனே அக்கௌண்ட்டில் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் பாஸ்வேர்டு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணேன். பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டு அப்பா நம்ம அக்கௌண்ட் ஹேக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைட்டேன். அடுத்த ஒரு 2 நாளே பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க. நான் இதில் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுங்களா, ஃபஸ்ட்டு இது பண்ணது ஒரு தப்பு தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணது திருப்பியும் அதே பாஸ்வேர்டை கொடுத்தது. இப்போ பாலாஜி திருவண்ணாமலை, என்னோடய அக்கௌண்ட் திருவண்ணாமலை கிங்டம் தான் ஹேக் பண்ணாங்க. பாலாஜி திருவண்ணாமலை கிங்டம்னு இருக்குன்னா பாலாஜி கிங்டம் ஏதாவது ஒரு நம்பர், என்னோடய ஃபேமிலி நம்பர் இது இருந்ததுன்னா அது அப்படியே கிங்டமுக்கும் வேறு ஏதாவது இப்போ பாலாஜி திருவண்ணாமலை இதிலேயே நம்ம பாஸ்வேர்டை கொடுக்குறது. அது எப்போவுமே பார்த்திங்கன்னா அப்போ தான் நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம், நம்மளோட பாஸ்வேர்டு சம்மந்தமே இல்லாமல் இருக்கணும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு. ஏன்னா அவங்க ஹேக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ், சாஃப்ட்வேர்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்மளோட யூசர் அட்மின் நேமும் இந்த அக்கௌண்ட் நேமும் இதை வச்சு அப்படியே போடுவாங்க. அதிலே அவங்களுக்கு வந்துடும் பாசிபிலிட்டிஸ். ஸோ பாலாஜி கிங்டம், பாலாஜி திருவண்ணாமலை, திருவண்ணாமலை கிங்டம், பாலாஜி இப்படியே அடிக்கும்போது அவனுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிரும். ஸோ அது ஒன்றும் அழகாக அவன் லாகின் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுதான் நான் பெரிய பண்ண தப்பு. அப்படியே இதே நேம்லேயே சேஞ்ச் பண்ணது. இன்னொன்று மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணாத ஒரு விஷயத்தையும் நான் பண்ண மிகப்பெரிய தப்பாக இருக்கேன். ஸோ அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க. இப்போ இது இப்படி தான் நான் மாட்டினது. ஸோ நான் இதை எப்படி ரெக்கவர் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி என்னோடய ஃபுட் அக்கௌண்ட் இருந்தது ஒன்று, அதில் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க. நான் அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் இதுமாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறேன், எனக்கு திருப்பி கொடுக்கணும் என்னோடய ஹேக் பண்ண அக்கௌண்ட்டை அப்படின்றேன். அப்போ என்ன சொன்னால் வீடியோ டெஸ்ட் இருக்குது அப்படின்னாங்க. வீடியோ டெஸ்ட்டில் நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம ஃபேஸ் இருந்தால் ஓகே இந்த அக்கௌண்ட் இவங்க தான் அப்படின்ட்டு இது பண்ணிவிடுவாங்கன்னு இருந்துச்சு. அந்த ஃபுட் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம ஃபேஸை போட முடியும், ஃபுல்லாக ஃபுட்ஸாக தான் ஃபோட்டோஸு வீடியோஸ் போட்டு வச்சுருக்கோம், நம்மளோட இது இல்லையே, எப்படி நம்ம அதை வீடியோ எடுக்கிறது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படி தான் நம்ம மைனஸ் ஆச்சு. அதுக்கு நான் இதுவாகிட்டே பார்த்திங்கன்னா என்னோடய ஊரோட பேஜாக இருந்தாலும் என்னோடய விஷயத்தை ஏதாவது ஒரு லைவோ என்னோடய ஃபேஸை நான் காமிச்சிடும். அதுவும் என்னோடய ஃபேஸை ப்ரொஃபைலே நம்ம பின் பண்ணிடுறது. ஸோ யாராவது அக்கௌண்ட் இதுமாரி ஆனாலும் உடனே டக்குன்னு அக்கௌண்ட் இவங்களுக்கு தான் அப்படின்ட்டு அவங்க இது பண்ணுறதுக்காக இதுமாரி எல்லா விஷயத்த நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ அப்படி தான் நான் வீடியோ டெஸ்ட்டு கொடுத்தேன். அன்றைக்கின்னு பார்த்து சண்டே இவங்க என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட் ஹேக் பண்ணி 1 டேயில் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும், ஃபுல்லாக சேஞ்ச் ஆகாது. அதுக்கப்புறம் அவன் நேமை சேஞ்ச் பண்ணி இந்த ட்ரேடிங் மெசேஜஸ்லாம் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறது, அதுக்கப்புறம் எவனா மாட்டானா அதை இது பண்ணுறது, இதுமாதிரி விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்டோரிலாம் போடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவனா நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் அவங்ககிட்ட மாட்டுவானுங்க. இதுமாதிரி விஷயம் தான் நடக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா சண்டே ஆகிடுச்சு. அக்கௌண்ட்டு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகல. ஏதோ ஒரு நேம் மட்டும் பார்த்திங்கன்னா டர்க்கிஸ் யாரோ ஒருத்தங்க டர்க்கிலேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி வந்துடுச்சு. ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டில் ரெக்கவர் பண்ணுறேன். இதை வீடியோ கால் டெஸ்ட் கொடுத்துட்டு அவங்க பார்த்திங்கன்னா 3 to 4 days வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. 3 to 4 days ஐயோ மாட்டா அக்கௌண்ட் ஹேக் பண்ணி 1 or 2 day தான் வச்சிருப்பானுங்க அந்த அக்கௌண்ட் ஹேக் பண்ண. அதுக்கப்புறம் நம்மளோட எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 3 lakhs அக்கௌண்ட் 3 lakh ஃபாலோவர்ஸ் இருக்கிற அக்கௌண்ட் இதுவாச்சுன்னா என்னங்க வேணும், ஃபாலோவர்ஸ் கூட ஏதாவது நம்ம ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கை வச்சுன்னு வச்சா கூட நம்ம அவ்வளோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். ஐயோ என்னடா பண்ணுறது, பயங்கர பதட்டம் எனக்கு. அன்றைக்கெலாம் தூங்கவே இல்லை. என்னடா இது, இவங்க இன்ஸ்டாகிராம் ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க.
கரெக்டாக ஒரு இன்றைக்கி சண்டே நான் மார்னிங் பண்ணால் அன்றைக்கே வரல, மண்டே மார்னிங் திருப்பியும் வெயிட் பண்ணி பார்த்தா வரவே இல்லை. இவன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவன் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் மாற்றிட்டான், அவன் ஆக்ட் பண்ணுவேன் மாற்றிட்டு இன்னும் விஷயம் வேலையை காட்டாமல் இருக்கான், வெயிட் பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணுறது? இதில் இன்ஸ்டாகிராம் இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி நம்ம வீடியோ டெஸ்ட் மூலமாக மட்டும் தான் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்ம அக்கௌண்ட்டை வந்து இது பண்ணுறதுக்கு இன்னொரு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்டை நம்ம வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து இது என்னோடய அக்கௌண்ட் ஆக்ட் பண்ணிட்டாங்க நம்ம க்ளைம் பண்ணணும்னு வச்சுங்களேன். 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வீடியோ டெஸ்ட்டு, இன்னொரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 2 பேர் அப்ரூவ் பண்ணுறது. அது இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணும். ஸோ அதில் நம்ம 2 பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த லிங்க் ஒன்று வரும், பாஸ்வேர்டு க்ளைம். அது மூலமாக நம்ம இது பண்ணிடலாம். எனக்கு என்ன டவுட்னா, ஃபஸ்ட்டு நம்ம அதுவும் பண்ணிவிட்டோம், இப்போ மறுபடியும் வந்து மாற்றி பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராமே கொண்டு போகிறேன், என்னடா பண்ணுறது, பதட்டத்தில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் ரொம்ப டைம் ஆச்சு, முடியல. சரி இதிலே இப்போ ட்ரை பண்ணிவிடுவோம், இவன் அக்கௌண்ட் ஏதாவது பண்ணிட போகிறான்ட்டு இந்த இது பண்ணேன். இது பண்ணவொன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஈஸியாக முடிஞ்சிச்சு. 2 ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணேன், அவங்களுக்கு கால் பண்ணி உடனே நான் அப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னும். அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்போ ஆக்டிவில் இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டு நான் உனக்கு ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறேன்டா, நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சூஸ் பண்ணி ஆஃப்லைன்லையும் இது பண்ணிவிட்டு ஆன்லைனில் அவங்களை செலக்ட் பண்ணி நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துட்டா அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ண அடுத்த 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு பாஸ்வேர்ட் மெசேஜ் வந்துடும் க்ளைம் பண்ணுறதுக்கு. ஸோ அது மூலமாக நம்மளோட பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி பண்ணி தான் என்னோடய அக்கௌண்ட்டை வந்து நான் ரெக்கவர் பண்ணேன். ஸோ இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டோரி ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. ஸோ இன்னும் டைம் எடுத்தாலும் இன்னும் மோசமாகிட்ருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு ரெக்கவர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வீடியோ டெஸ்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் தான் எனக்கு மெசேஜே வந்துச்சு க்ளைம். ஆனால் வந்து மார்னிங்கே நான் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஸோ எல்லோரும் சூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் மூலமாக நம்ம சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதுவும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் எப்படி வரும்னா, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆஃப்லைனில் இருக்கவங்க வர மாட்டாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யார் கூட வந்து ரிலேட்டபிளாக இருந்தீங்க, அதிகமாக சேட் பண்ணியிருக்கீங்க, அந்த லிஸ்ட்டு மட்டும் தான் வரும். சில பேர் ரொம்ப நம்மளோட ஃபாலோவர்ஸே வந்து யாரும் பேசாதவங்களாக இருந்தால் நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க? ஏதோ தெரிஞ்ச பசங்க யாராவது வந்தாங்கன்னா டக்கு நம்ம ஃபோன் பண்ணி இங்கே அப்ரூவ் பண்ணுப்போம் அப்படின்னுலாம். இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடல. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரிலேட்டபிளான ஒரு 3-4 பேருக்கு வந்து நம்ம அடிக்கடி யாருக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது வருமோ அதுலேருந்து ஆப்ஷன் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து எடுத்து நம்மளை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் என்னோடய 3 lakh அக்கௌண்ட் நான் ரெக்கவர் பண்ணேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணதுன்னா, நம்மளோட பாஸ்வேர்டு வந்து பயங்கரமாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது நம்மளோட பேர் ப்ரொஃபைலுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஒரு 2 to 3 monthஸில் வந்து நீங்கள் அடிக்கடி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டுருங்க. தென் இன்னொரு விஷயம் வந்து மெயில் ஐடியும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். தென் வந்து இந்த 2 factor authentication இது எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. தென் எந்த ஒரு லிங்க்லேயும் வந்து வெளில போயிடாதீங்க. ஃபேஸ்புக்லேயே எனக்கு ஒரு இப்படி ஆப்ஷன் வரும், அடிக்கடி நோட்டிஃபிகேஷன். ஒரு மானிட்டைசேஷன் டீம் வந்து உங்களோட இதில் வந்து அது இவங்க எது பண்ணனா, நீ ஒரு தப்பு பண்ணிவிட்டு அப்படின்னே சொல்லுவாங்க. ஐயோ என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோம், பதட்டத்தில் அதை போய் கிளிக் பண்ணி தான் நம்ம போய் மாட்டோம். அதே இன்ன வரைக்கும் எனக்கு ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நானும் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த லிங்கை நான் ஓப்பன் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அந்த ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தெரியும் எனக்கு. ஸோ இதுமாரி நிறைய ஸ்கேம் வந்து இப்போ ஆன்லைனில் நடந்துகிட்ருக்கு. எப்படின்னா நம்மளால் இது வந்து ஸ்கேம்னே இதுவான அளவுக்கு இவங்க அழகாக ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து அந்த லிங்க் அனுப்பிச்சு நம்மளை ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க. இது பேர் நிறைய பேர் இதுமாரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதுமாரி கான்ஷியஸாக இருந்தால் தேவையில்லாத லிங்க்கில் வந்து இது பண்ண முடியாமல் கொஞ்சம் வந்து யோசிக்கணும். எதுக்கு இவன் பாஸ்வேர்டு விஷயங்கள் அதுமாரி ஏதாவது ஓடிபி இதுமாரி வந்துச்சுனாவே கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து யோசிச்சா நம்மளுக்கு எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ ஃபுல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இனிமேலும் என் சேனலில் நான் லேர்ன் பண்ண விஷயம் ட்ராவலிங் நிறைய டெக் இதுமாரி விஷயங்கள் வந்து நான் நம்ம சேனலில் வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பாலாஜி காசுநாதனை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் பாலாஜி காசுநாதன்.